அன்பானவர்களே, சிலுவையில் இருந்து இதோ மூன்றாவதாக ஒரு குரல் ஒலிக்கப்படுகிறது. இது ஒரு அன்பின் குரல், கரிசனையின் குரல். நம்முடைய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து 7 பாடங்களை கற்றுத்தருகிறார். அதிலே மூன்றாவது பாடம்தான் அன்பு, கரிசனை. யோவான் 19ஆம் அதிகாரம் அதன் 26 மற்றும் 27ஆம் வசனங்களை பார்க்கும் போது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அதன் 27ஆம் வசனத்தை பார்க்கும் போது, பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். தன்னுடைய மகன், தான் பெற்றெடுத்த மகன் குற்றையராய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த தாயின் மனம் எப்படி வேதனை அடைந்திருக்கும்? மரியாளின் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவி போகும் என்று அந்த சிமியோன் சொன்னது போலவே அவள் மனம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கும்? கூடவே இருந்த சீஷர்கள் எல்லாம் இயேசு சிலுவையை எடுத்த உடனே விட்டு ஓடிவிட்டார்கள். நிந்தை, பரியாசம் சுற்றி இருப்பவர்களின் ஏளனமான பார்வையின் மத்தியிலே தூங்கிக் கொண்டிருக்கிற தன் மகனை பார்த்து கொண்டிருந்த அந்த தாயின் ஏக்கத்தை பார்த்து நம் நாதர் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்கிறார். கடைசி வரை தன்னோடு நிற்கிற ஒரே ஒரு சீஷன் யோவான், அவனை பார்த்து கூறுகிறார், அதோ உன் தாய் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் இயேசுநாதர் எந்தெந்த நிலைகளில் அன்பையும் கரிசனையும் வெளிப்படுத்துகிறார் என்று 3 கோணங்களிலே பார்க்கலாம். முதலாவதாக, கிறிஸ்து நம் மீது வெளிப்படுத்துகிற அன்பு, கரிசனை. அன்பானவர்களே, அவர் நம் மீது வெளிப்படுத்தின அன்புதான் அந்த சிலுவை. நம் மனதில் கொண்டுள்ள தீய சிந்தைகளுக்காகத்தான் அவருடைய தலையிலே முள் கிரீடத்தை சூடினார்கள். நாம் நம் கைகளால் செய்த கொலை, கொள்ளை, லஞ்சம் போன்ற பாவங்களுக்காகத்தான் அவருடைய கைகளிலே ஆணிகள். நம் கால்கள் பாவமானதை செய்ய, அக்கிரமங்களை செய்ய, தவறான பாதையை நோக்கி ஓடுகிறதே, அதற்காகத்தான் அவருடைய கால்களிலே ஆணிகள். நம் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிற துர்ச்சிந்தைகள், கபடு, பெருமை, பொறாமை, எரிச்சல் போன்ற பாவங்களுக்காகத்தான் அவருடைய இருதயம் பிளக்கப்பட்டது. இத்தனை பாடுகளை நமக்காக அனுபவித்தாரே நம் நேசர். அவருக்காக நாம் இதுவரை என்ன செய்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளோ, நம்முடைய பெற்றோர்களோ, கணவனோ, மனைவியோ, சகோதரர்களோ ஒரு சிறிய சரீர வேதனையை அனுபவித்தால் நம்மால் சகித்துக் கொள்ள முடியுமா? துடிதுடித்து போய்விடுவோம் அல்லவா? நமக்காக இரத்தத்தை சிந்தின, அடிக்கப்பட்ட, நொறுக்கப்பட்ட, நிந்தைகளை அனுபவித்த நம் இரட்சகர் மீது நாம் அன்பு செலுத்துகிறோமா? அவர் மனுஷகுமாரனாய் வாழ்ந்த நாட்களிலே அவருடைய தாயிடமோ, தந்தையிடமோ, சகோதரர்களிடமோ அதிகமாய் நேரம் செலவிட்டார், அன்பு செலுத்தினார் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை. முழுக்க முழுக்க அவர் நமக்காகத்தான் வாழ்ந்தார். காடு மேடாக, மலை மலையாக, கிராமம் கிராமமாக சென்று ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்தார். தன்னுடைய எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவருடைய ஏக்கம். தனிப்பட்ட முறையில் அவருடைய குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கவில்லை. நாம் வேதத்திலே பார்க்கும் போது கூட தெரியும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் அதன் 46 முதல் 48ஆம் வசனத்தை பார்க்கும் போது, ஒரு முறை அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்ற போது அவர் சொல்கிறார், சீஷர்களை பார்த்து, கையை நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே என்று. இத்தனை அன்பான ஆண்டவர் அல்லவா, சுயநலமற்ற ஆண்டவர். இயேசு தன்னைத்தானே மக்களுக்கென்று ஒப்பு கொடுத்தார். அவருக்கு தலை சாய்க்க இடமில்லை. அங்கு இங்கு என்று இரவும் பகலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சுற்றி திரிந்தார். அவருடைய எண்ணமெல்லாம் பாவிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான். ஒருவர் கூட பாதாளத்திலே தள்ளப்படக்கூடாது என்பதுதான். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். நீதிமான்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்திருக்கிறேன் என்றார். அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். அதற்கு பதிலாக நாம் செய்ய வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். ஒருவேளை உயிர் போகிற சூழலாக கூட இருக்கலாம், அவர் நம் சத்தத்திற்கு பதில் கொடுப்பார். நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் அதனதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் பதில் தருவார். நான் இயேசுவை நேசிக்கிறேன், இயேசு என்னை நேசிக்கிறார் என்ற வார்த்தையை வெளிப்படையாக கூறுவதில் எந்த பலனும் இல்லை. அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார் என்ற விசுவாசம் வேண்டும். அவர் சீஷர்களோடு அநேக சூழல்களிலே அற்ப விசுவாசியே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். நாம் ஒருபோதும் அற்ப விசுவாசிகளாய் இருக்கக்கூடாது. நாம் படிக்கிற படிப்பின் மீது அன்பு வைக்கிறோம், பெற்றோர்கள் மீது அன்பு வைக்கிறோம், சகோதரர்கள், வேலை, நண்பர்கள், ஒவ்வொரு
ஒவ்வொன்றின் மீதும் அன்பு வைக்கிறோம். ஆனால் நமக்காக உயிரை மாய்த்த அந்த நேசரிடம் அன்பை வெளிப்படுத்துகிறோமா? அன்பானவர்களே, இந்த நாட்களிலே அனுதினமும் எத்தனையோ இழப்புகள், விபத்துக்கள், ஆபத்துக்கள், அழிவுகள், நம்மை விட மேலான எத்தனையோ பேர் அனுதினமும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறார்கள். ஆனால் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பினால் நம்மை அவருடைய செட்டைகளுக்குள்ளே மறைத்து எப்படி பாதுகாத்து வருகிறார், சிந்தித்து பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, ஏசப்பா, நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி அப்பா. நீங்கள் எங்களை நேசிக்கிறீர் என்று முழுமனதாய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எங்கள் வாழ்வில் நாங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் தளர விடாதபடி பாதுகாத்திரளும் என்று கேட்போமா? இரண்டாவதாக, நம்முடைய கிறிஸ்து தாயிடம் வெளிப்படுத்தின அன்பு கரிசனை. ஒரு தாயின் அன்பை பற்றி நாம் பார்க்கும்போது, பிரசவ வேதனையில் இருக்கும் ஒரு தாய் அந்த கொடூரமான வேதனையிலும் தான் வயிற்றில் சுமந்த குழந்தை வெளியே வரும்போது வலிகள் எல்லாவற்றையும் மறந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறாள் அல்லவா? அதுதான் தாயின் அன்பு. நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஏக்கத்திலே நிற்கிற தாயை பார்த்துதான், ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்கிறார். அவமான சின்னமாய் எண்ணப்பட்ட அந்த சிலுவையில் இருந்து அன்பான கரிசனையான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். மரியாளுடைய முக பாவனைகளை, வேதனைகளை பார்த்து நம்முடைய இயேசு கிறிஸ்து அன்பான பார்வையை தன் தாயின் மீது வைக்கிறார். தாயே, நான் உம்மை வருமனாய் விடவில்லை, உனக்காக ஒரு மகனை விட்டுத்தான் செல்கிறேன் என்ற கரிசனையிலே, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்கிறார். சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்கிறார். ஆனால் இன்று எத்தனை பிள்ளைகள் பெற்றோர் மீது அன்பை, கரிசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம்? சிந்தித்து பாருங்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல் பேச்சை தட்டாமல் அதன்படி நடக்கிறீர்கள். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, நமக்காக அவர் சரீர தாகத்தை ஏற்றது போல உங்களுக்காக உங்கள் பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து சரீரத்தோடு கூடிய மனவேதனையும் அனுபவித்து தங்கள் படுக்கையை கண்ணீரால் நனைத்து தங்கள் அறைகளை கண்ணீரால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? நாம் எத்தனை திறமை மிக்கவர்களாக காணப்பட்டாலும், சுயத்திலே நாம் உயர்ந்து நின்றாலும், இவை என்னால் ஆகும் என்ற அகந்தை உடையவர்கள் இருந்தாலும், உன் பெற்றோரின் முகத்தில் நீ உன்னால் வரவழைக்கும் அந்த புன்னகை தான் உன்னை வாழ வைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வாலிப பிள்ளைகள் தங்களை ஒப்புக்கொடுங்கள், பெற்றோரின் வார்த்தைகளுக்கு ஒப்புக்கொடுங்கள், கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உன் நாட்டத்தை அதிகமாய் ஆலயத்தில் செலுத்துங்கள். ஆலயத்தில் அநேக காரியங்களிலே உங்கள் பங்கை செலுத்துங்கள். இது என் சொந்த சரீரம், இது என் சொந்த ஆலயம் என்று உன் அன்பை ஆலயத்தின் மேலே காட்டினால் அநேக மாற்றத்தை உன் வாழ்வில் உணர்வாய். உன் வாழ்வு பிரகாசமாய் மாறும். ஏனென்றால் உன்னில் இருப்பவர் உன்னையும் என்னையும் நேசிக்கும் நம் ஆண்டவர். எபேசியர் 6:1 சொல்கிறது, பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் என்று. எபேசியர் 6:3 பார்க்கும் போது, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே முதலாம் கற்பனை என்றிருக்கிறது. சங்கீதம் 119:6 சொல்கிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், தகப்பன் தாய் உங்களை ஒருவேளை சிட்சிக்கலாம். அவர்கள் சிட்சித்தால் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு, கரிசனையால் தான் அவர்கள் சிட்சிக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஆம் பிள்ளைகளே, நீதிமொழிகள் 14:17-6 சொல்லப்படுகிறது, பிள்ளைகளின் மேன்மை அவர்களுடைய பிதாக்களே. ஆம், தாறுமாறான வழியில் நடந்து கால் போன போக்கிலே சென்று உங்கள் மேன்மையை இழந்து விடாதீர்கள். நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய தாயோடும் தன்னுடைய சீஷனோடும் அந்த கடைசி மூச்சில் இருந்த அன்பும் கரிசனையும் உங்களிடமும் இருக்க வேண்டும். ஆம், மூன்றாவதாக நம்முடைய எதிர்காலத்தின் மீது அவர் வைத்திருக்கும் அன்பு கரிசனை. ஏசாயா 45:11 பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலையை குறித்து எதுவாக இருந்தாலும் மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஆனால் நாம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் மனிதர்களோடு ஆலோசனை கேட்டு எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அவர்
அவரே நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் அவரை போல கரிசனை நம் எதிர்காலத்தை குறித்து யாரிடமும் நிச்சயமா இருக்காது என்று தான் சொல்ல முடியும். எரேமியா 10ஆம் அதிகாரம் அதன் 23ஆம் வசனத்தை பார்க்கும் போது, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்ல என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வழிகள் அவருடையதாய் இருக்க வேண்டும். நாம் சுயமாய் என்ன காரியம் செய்தாலும் அது தோல்விதான். எனவே எதிர்காலத்தை குறித்து கலங்காதிருங்கள். நம் தேவன் அன்பின் தேவன், கரிசனையின் தேவன், ஆறுதலின் தேவன். ஆம், ஏசாயா 45ஆம் அதிகாரம் அதன் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று. எத்தனை ஒரு ஆசீர்வாதமான வசனங்கள் அல்லவா! வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து நமக்கு ஆசீர்வாதங்களையும் பொக்கிஷங்களையும் நமக்காக தருவேன் என்கிறார் நம் ஆண்டவர். யோவான் 14:18 ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று. இந்த உலகத்திலே யார் நம்மை விட்டு சென்றாலும் அவர் நம்மை ஒருபோதும் விடுவதில்லை. ஏனென்றால் அவர் அன்புள்ள தேவன், அவர் ஆறுதலின் தேவன், அவர் கரிசனையின் தேவன். நாமும் அவர் வழியில் நடந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் நிச்சயமாய் உணர முடியும். அவர் அதை வெளிப்படுத்துவார். ஆமேன்.